நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள், சலசலப்புக்கு நாம பெரிய அளவுக்கு யோசனை பண்ணாம, சங்கடப்படாம, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை வந்ததாக நாம நம்ம மனத காயப்படுத்திக்காம, புரிதலோட செயல்படலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முகம் பார்க்குற கண்ணாடிய நாம இன்னைக்கு ஹீரோவா எடுத்துக்க போறோம். நாம ஒரு முறை முகத்த பார்க்குறோம். அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது, கண்ணாடியில தெரியிற பிம்பம் ரொம்ப அழுக்கு பிடிச்சு எண்ணெய் வழியறது போல இருக்கு. உடனே நம்ம அந்த கண்ணாடிய ஒரு குத்து விடல. நாம போயி முகம் கழுவிட்டு வந்து துண்டால தொடச்சு திரும்ப அத பார்க்குறோம். நமக்கு முகமும், மனமும் மலருது. அது எதனால? கண்ணாடி நம்மளோட பிம்பத்த காமிக்குது. நம்பள சரி பண்ணிக்கிறோம். அதே போல தான் நம்ம வீட்ல அன்றாட நடக்கக்கூடிய சிறு சிறு அதாவது குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள நாம நம்பகிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள களைஞ்சுக்கும்போது, நம்ப எதிர்த்து வாதாடாம ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கும்போது, நமக்கு அது நிறைய விஷயங்கள் புடிபடுது. நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இல்லைங்க. வீட்ல குடும்பத்துக்குள்ள நடக்கிறது என் மேல எந்த தப்புமே இல்ல. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வருது. என்னைய எனக்கு எதிராளியா இருக்கிறவங்க கிட்ட தான், என்னோட எதிர்க்க இருக்க என்னோட துணையோ, இல்ல யாரோ என்னோட பிள்ளைகளோ, மாமனார், மாமியாரோ, அ யாரோ குடும்பத்துக்குள்ள அவங்க என்னைய நோஸ் கட் பண்றாங்க. அவங்க என்னோட மனச கஷ்டப்படுத்துறாங்க. தெளிவா எனக்கு தெரியுது அப்படின்னீங்கன்னா, அப்ப கூட நம்ம கண்ணாடியவே ஹீரோவா எடுத்துக்கலாம். இப்ப நாம எடுத்திருக்கிறது ரசம் போன கண்ணாடி. அதாவது நம்மளோட முகம் தெரியறதுக்காக பின்பக்கம் கண்ணாடியில ரசம்ங்கிற கெமிக்கல ஒட்டியிருப்பாங்க. அந்த கெமிக்கல் உதிர்ந்துருச்சுன்னா, அந்த இடத்துலலாம் டிட்டோவா அதாவது நம்மளோட முகம் கிளியரா தெரியாது. அதுபோல நீங்க ரசம் போனதாக அப்படின்னா, நம்மளோட முகம் நல்லா தான் இருக்கு. ஆனா, இந்த கண்ணாடி சரியில்ல. ரசம் போன கண்ணாடி. இது எப்படி நல்லத பிரதிபலிக்கும்? அதனால கண்ணாடி மேல தவறு அப்படின்னு இந்த இடத்துல நீங்க வச்சுட்டு, அவங்கள அலட்சியப்படுத்தாம, அவங்களோட செய்கைகள, அவங்களோட வார்த்தைகள நீங்க அலட்சியப்படுத்தும்போது, குடும்பம் அழகா ரன் ஆகும். ஆனா, அவங்களுக்கும் சில புரிதல்கள நீங்க அந்த வார்த்தைகள அலட்சியப்படுத்தி ரிலாக்ஸா போகும்போது, அவங்களுக்கு காலங்கள் கண்டிப்பா செக் வைக்கும்போது, உங்கள பத்தின புரிதல் அழகா அவங்களுக்கு வந்துரும். ஏன்னா, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் தான் பெரிய அளவுக்கு கொண்டு போய் விடுது.